Alhamdulillah. Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihil qadim wal furqanil hamid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقترب الساعة وانشق القمر صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف القرآن حجة لك أو عليك أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானாக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த அவையில் வீட்டிற்கும் கலந்திருக்கும் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாசமும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகுவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதம் துவங்கி அந்த மாதத்தை முன்னிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்த பல்வேறு வாழ்க்கை வரலாற்றை பல கோணங்களில் பல தலைப்புகளில் இந்த மஜ்லிஸில் ஒவ்வொரு ஆலிம் பெருமக்களின் மூலமாக நாம் செவிமடுத்து வருகிறோம். அதில் இன்று அற்புதங்களின் அடைக்கலம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு அழகான தலைப்பில் உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்ற ஒரு நியத்தில் ஆண்டுதோறும் நடத்தி வரக்கூடிய இந்த கல்லூரியின் முதல்வர் ஹதரத் கபிலா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களோடு துணை நிற்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் மற்றும் உஸ்தாதிகள், கலந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகள், இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள்கள் என அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஈருலக நற்பாக்கியங்களையும் நல்குவானாக என்ற நல்ல துஆவோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி கிட்டத்தட்ட 1500 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கும். இதுவே மிகப்பெரிய அற்புதம். அதாவது அற்புதம் அப்படின்னாலே அதற்கு தமிழாக்கத்துல அற்புதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல நம்ம எடுத்து பார்த்தா யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்வது, அதற்கு பேர் தான் அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமைக்கு மாற்றமாக நடப்பதற்கு பேர் அற்புதம் சொல்லுவாங்க. நெருப்பு அப்படிங்கிறது கரிக்கணும், ஆனா அந்த நெருப்பு கரிக்காம ஆக்குவது அது ஒரு அற்புதம். தரையில் நடக்கக்கூடிய மனிதர்கள் தண்ணீரிலும் நடப்பார்கள், அது அற்புதம். காற்றிலும் பறப்பார்கள், அதுவும் அற்புதம். இப்படி இயற்கைக்கு மாற்றமாக இயற்கையினுடைய வளமையை தகர்த்தெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அற்புதம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை
கிதாப்ல வருது 1,24,000 அப்படின்னு வருது கிதாப்ல. அத்தனை சமுதாயம், அத்தனை நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் முஅஜிஸா என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நம்ம எல்லாம், நான் பேசுற எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் சிறிய நினைவூட்டலுக்காக நான் சொல்றேன். ரசூலின் மகத்துவத்தை நாம் எந்த அளவிற்கு விளக்கி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அற்புதம் குர்ஆனே நிறைய இடத்துல வருது. ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப புகழ்பெற்றதா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட அசா என்ற ஒரு குச்சி. அந்த குச்சியை வைத்து அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் குர்ஆன்ல பேசப்படுது. அதே போன்று கடலை பிளந்தது, ஒரு பாறையை பிளந்து 12 ஊற்றுகளாக தண்ணீர் வந்தது. இப்படி அவர்களுடைய வரலாற்றினை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம். ஈசாவுக்கு இன்னொரு ஒரு பேரு நசீர் அப்படின்னு சொல்லுவாங்க, தடவக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒரு நோயில் பீடிக்கப்பட்டிருந்தால், எந்த நோயா இருந்தாலும், வெண்குஷ்டம் போன்ற அல்லது வேற ஏதாவது ஒரு நோயா இருந்தாலும், அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு இது சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தடவிட்டா என்னவாயிரும், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருவான். இப்படி ஒரு முஅஜிஸாவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அவர்களை சிறப்பாக்கினார். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். எல்லா உயிரினங்களுடைய பாஷைகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அடிக்கிட்டே போகலாம். எல்லா நபிமார்களின் அற்புதங்களையும் ஒரு சேர கொடுக்கப்பட்டவர்கள் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எல்லா நபிமார்களுடைய ஒரு அற்புதங்களையும் எடுத்து அதை முழுமையாக்கி அற்புதங்களின் சங்கமம் அப்படின்னு சொன்னா அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எந்த அளவுக்கு வரலாற்று எழுதப்படுதுன்னா, இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் செய்யாத விஷயங்களையும் அற்புதமாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அற்புதங்களின் அடைக்கலமாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னாலிலிருந்து துவங்கி அவர்கள் பிறந்த அந்த சமயம், பிறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னால் வரைக்கும் நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எல்லாம் படிச்சிருப்பீங்க. எனக்கு முன்னாடி அதற்கு அவர்கள் நிறைய செய்திகள் சொன்னாங்க. பிறப்பதற்கு முன்னால் உம்முல் கைத்தால் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. உம்முல் கைத்தால் அப்படின்னு ஒரு பெண்மணி அன்றைய அரபு உலகத்துல. எப்படிப்பட்ட பெண்மணி? அவங்க ஒரு இந்த சூனிய கலைகள், அந்த மாந்திரீகம் படிச்ச மாதிரியான ஒரு பெண்மணி. அவங்க சில விஷயங்கள்லாம் ஓதி பார்த்து சில கலைகள்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுல என்ன நடந்துச்சு, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, தாய் ஆமினா. ஆமினாவுக்கு திருமணம் ஆகல, அப்துல்லாவுக்கு திருமணம் ஆகல. அப்துல்லா மக்காவில இருக்காங்க, ஆமினா மதீனாவுல இருக்காங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம், அப்துல்லாவும் ஆமினாவும் ஒன்று சேர்ந்துதான் அவர்களுக்கு அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறக்கணும்ங்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம். அப்துல் முத்தலிபுடைய மகன்கள் 10 பேர். அதுல கடைசி பையன் தான் அப்துல்லா. வரிசையா எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு தந்தையின் கடமையை தன்னுடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வயசு வந்த உடனே திருமணம் முடிச்சு வைக்கிறது. அப்துல் முத்தலிபு எல்லா மகன்களுக்கும் திருமணம் முடிக்கிறாங்க, நல்ல நல்ல பெண்களாக பார்த்து. அப்துல்லா வாய்ப்புறதே கேட்டுட்டாங்க, எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் அப்படியே போய்கிட்டே இருக்கு, அது உனக்கு இருப்பா பொறுப்பா, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்துச்சாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்ப மதீனாவுக்கு போனாங்க. அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல்லாவிற்கு பெண் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு போனாங்க. அந்த நேரத்துல மதீனாவுல, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய தாய் ஆமினா, ஆமினாவுடைய வயசுல இருந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் தொடர்ந்து கல்யாணம் ஆகிட்டே இருக்கு. ஆமினாவுடைய சரிசமமான வயசுல உள்ள எல்லாத்துக்கும் கல்யாணம் இருக்கு. ஆமினாவோட சின்ன பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே இப்படி ஒண்ணு இருக்கு.
நம்ம செட்ல ஒருத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஏய் இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் நினைச்சேன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பார்த்தா இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கெல்லாம் என்ன ஒரு பொறாம வந்துடும். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நல்லா தெரியுது தெரியுது. சரி, நமக்கு பின்னாடி வந்து ஓதுறவங்க அவளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு தேட்டம் வரும். அங்க ஆமினாவுக்கும் என்னடா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது, நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மணாளர் வர மாட்டேங்கிறானே வரது. இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் வராங்க, வந்து பேசுறாங்க. ஆமினாவுடைய தந்தை அவங்கள்ட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மகனை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது எல்லாமே அல்லாவுடைய ஏற்பாடு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த உங்களுக்கு ஒரு பெண்மணி சொன்னல, கொஞ்சம் மாந்திரீகம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி. அவங்க அப்துல்லாவை பார்க்கும் போது இந்த வச்சக்கன் மாங்காம பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. ஆனா அப்துல்லா பொதுவாகவே ரொம்ப ஷை டைப். அந்த குடிஞ்சத்தெல்லாம் நிம்மராது. குடிஞ்சத்தெல்லாம் நிம்மராதுன்னா இந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த காலத்துல இப்படி சொல்லுவாங்க, என் புள்ள குடிஞ்சத்தெல்லாம் நிம்மராதுன்னா செல்போன்ல இருக்கிற அர்த்தம். அது இல்லை. அப்துல்லா வந்து ரொம்ப ரொம்ப வெட்கத்தன்மை உடையவர், ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை. அவங்க பாதையில் நடந்து போனா அப்படியே கீழே பாதையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இல்லை. அப்ப என்ன ஆச்சு, அப்துல்லா ஒரு பாதையில் நடந்து போயிட்டே இருக்கும்போது அடிக்கடி உங்களுக்கு வந்து என்னை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க, என்ன நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னமோ தெரியல, அப்துல்லாவுக்கு அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு ஆசையும் இல்லை, திருமணம் முடிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. தன்னுடைய தந்தை அப்துல் சொல்லவும் இல்லை, இதை அப்படியே விட்டுட்டாங்க. அல்லாவுடைய நாட்டப்படி அப்துல்லாவிற்கும் அன்னை ஆமினாவிற்கும் திருமணம் முடிஞ்சு ஒரு இரவு முடிந்ததற்கு பின்னால் அடுத்த நாள் காலையில அப்துல்லா புது மாப்பிள்ளை, அதாவது வெளியே வராங்க. உம்முலுக்கிட்டால் வடமைக்கு மாற்றமாக அப்துல்லா நல்லா நடந்து தெளிவா வராங்க. உம்முலுக்கிட்டால் வந்து தலை குனிஞ்சு இப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்துல்லா மடக்கி கேட்டாங்க, ஏமா எப்பவுமே நீ வந்து என்ன நேர்கொண்ட பார்வையிலே என்ன பார்ப்ப, இல்ல திருமணம் முடிச்சுப்போன்னு கேட்ப, நான் தான் தலை குனிஞ்சு போவேன். இப்ப வழமைக்கு மாற்றமா நான் தலை நிமிர்ந்து வர, நீ தலை குனிஞ்சு வரியேம்மா, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அப்போ உடனே உங்களுக்கு தான் சொல்லுவாங்களா, நேற்று வரைக்கும் உங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்துச்சு, உங்க மேல உள்ள ஆசைலாம் எனக்கு கிடையாது. உங்க மேல ஒரு தனிப்பட்ட பெரிய ஆசை, ஒரு காதல் அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நெற்றியில் நான் ஒரு நூரை பார்த்தேன். அது நம்முடைய சொல்லலாம் சொல்லலாம். உங்களுடைய நெற்றியில் நான் ஒரு நூரை பார்த்தேன், அந்த நூரை நான் சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனா அது நேற்று இரவே வந்து ஆமினாவுடைய வயிற்றுக்குள் அந்த நூறு சென்றது. இதுக்கப்புறம் அந்த உங்களை பார்த்தாலும் ஒண்ணுதான், பார்க்காதே ஒண்ணுதான், நான் நினைச்சது நடக்கல சொல்லி கடந்து போயிடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நூறு அப்துல்லாவுடைய நெற்றியில் இருந்தது. அது நேற்று இரவு அப்துல்லா ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து சென்றது. அதாவது ஆமினா அவர்களை பற்றி வரலாற்றை எழுதுனாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அழகான பெண்கள் கிடையாது. எது வரைக்கும் அப்படின்னா, ரசூலின் நூர் தன்னுடைய வயிற்றில் வருவதற்கு முன்னால் வரை அவங்க என்ன அப்படி ஒரு அழகான பெண்மணி கிடையாது. ஆனா எப்பொழுது ரசூலுடைய நூர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே கர்ப்பமாக அவர்கள் தரிக்கப்பட்டார்களோ, அதற்கு பின்னால் உலக பேரழிகள் தோற்று போகிற அளவுக்கு மிகப்பெரிய அழகிகளாக அவர்கள் எழுதப்படுகிறார்கள் வரலாற்றில். அப்படி ஒரு அழகு ஆமினா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய தாய்க்கு எந்த அளவிற்கு ஒரு அற்புதத்தை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தன்னுடைய தாயை அழகாக்கிட்டாங்க. இது ரசூலின் மிகப்பெரிய அற்புதம். வரலாற்றுல எழுதுறாங்க, ஆமினா வந்து இந்த குடத்தை எடுத்துட்டு வருவாங்களாம். அப்போ வந்து அந்த கிணத்துல போய் தண்ணி இறைக்கிறது, குடத்தை எடுத்துட்டு வருவாங்க. ரசூல் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே செஞ்ச அற்புதத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். குடத்தை எடுத்துட்டு வரும்போது ஆமினா கிணத்து கிட்ட வந்த உடனே தண்ணீர் அப்படி கீழே இருக்கிற தண்ணீர், அடி மட்டத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படி மேல வரைக்கும் வந்துருவான். மேல வரைக்கும் வந்த உடனே அப்படி நம்ம அள்ளிட்டு போகல, அந்த மாதிரி பொறுமையா அள்ளிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய தாய் கொஞ்சம் நிமிர்ந்து கொஞ்சம் முடிஞ்சு நிமிர்ந்துடக்கூடாது. இது யாருக்கான ஆசையா? ரசூலின் ஆசையா? என் அம்மாவுக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். இது அற்புதங்கள்ல எழுதுறாங்க. தன் தாய்க்கு கூட குனிந்து நின்றும் அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் கர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருந்தாங்க. வேடிக்கை எழுதுவாங்க, அந்த அவங்களுடைய உடனிருந்த தோழிகள் எல்லாமே, அதாவது தண்ணி பிடிக்கிறதுக்கு செல்லக்கூடிய தோழிகள் எல்லாமே ஆமினா கூப்பிடுவாங்க, ஏன் ஆமினா
இங்க வா, நம்ம தண்ணி பிடிக்க போவோம் அப்படின்னு. என்னையே கூப்பிடுறீங்க, நான் தண்ணி பிடிச்சிட்டேன். இல்ல, நீ வந்தாதான் ரொம்ப ஈஸியா பிடிக்க முடியும், நீ வந்தாதான் ரொம்ப எளிமையா பிடிக்க முடியும். நாங்க மட்டும் போனா கீழே கிடக்குற தண்ணி, நீ கிட்ட வந்த உடனே அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அப்படி மலமளமதான் தண்ணி இருக்கிறதா நாங்க ரொம்ப எளிமையா பிடிச்சிட்டு போறோம்னு சொல்லி மறுபடியும் இழுத்துட்டு போவாங்களாம். அப்ப அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூர் ஆமினா என்ற வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே நிகழ்த்திய அற்புதங்கள் இது எல்லாமே. கரெக்டா குழந்தை பிறக்கிற நேரம், பொதுவாகவே பிரெக்னன்ட் லேடி, அதாவது பிரசவம் உள்ள கர்ப்பிணி பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க, பொதுவாகவே என்ன அப்படின்னா சரியான தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அடிக்கடி தொடர்ந்து வாந்தி, மயக்கம், இப்படி எதுவுமே இல்லையா ஆமினா. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த வயிறு ஒரு 3 மாசம் 4 மாசத்துல ஒரு வீங்கிற மாதிரி இருக்கணும், வயிறு வீங்கிற மாதிரி தெரியலையா. ரசூல்லா உள்ள இருக்காங்களா இல்லையா கூட தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி உள்ள ரசூல்லா இருக்காங்க. கரெக்டா பிரசவ நேரம், யாரு பிரசவம் பாக்குறாங்க அப்படின்னா 2 சஹாபி பெண்மணி பிற்காலத்துல, அப்துர்மான் இப்னு அவுஃபுடைய தாயும் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் இந்த 2 பேரும் தான் பிரசவம் பார்க்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா கடினமா கத்தி எதுவுமே இல்லை. அப்போ அரபுலகத்துல ஒரு வழமை இருக்கு, ஒரு பெரிய ஒரு சட்டியில உட்கார வைப்பாங்க கர்ப்பிணி பெண்களை. உட்கார வச்சு என்ன செய்வாங்களா, அந்த குழந்தையை பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிறது அப்போ உள்ள காலத்துல ஒரு நடைமுறை. அப்போ அதே மாதிரி ஆமினா உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் வந்தது, ஒரு நூறு வெளிப்பட்டது, அதற்கு பின்னால் சக்தி உடைஞ்சிருக்கு. ஆமினா எழுச்சி நிக்கிறாங்க. அதற்கு கீழே ஒரு குழந்தை, அற்புதமான குழந்தை, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பிறந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா வரலாற்றுல எழுதுறாங்க, சுருமாயிட்ட கண், அதே போன்று வானத்தை நோக்கிய பார்வை, தலைமுடி சீவப்பட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பேரொழியான ஒரு குழந்தையாக பிறந்தார்கள். டெலிவரி டைம்ல கூட தன் தாய்க்கு ஒரு சதவீதம் கூட, ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட கசத்தை கொடுக்கலையா. இப்படி ஒரு அற்புதம் பிறக்கும் பொழுது, பிறந்த உடனே அவங்கள தூக்கின முதல் பெண்மணி யாருன்னா ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கதான் ரசூலா தூக்கிருக்காங்க. அப்படி ஒரு அழகு. அப்படி பார்க்கிறாங்க, அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆமினா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல குழந்தை காணாமா. ஆமினான்னு சொல்றாங்க, கையில் இருந்த குழந்தை காணாமல் போனது அப்படின்றாங்க. இதற்கு இடையில ஆமினாவுக்கு ஒரு சத்தம் கிடைச்சு, அது பேர் அசரீரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லணும்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சில செய்திகள் கேட்பதற்கு பேர் அசரீரின்னு சொல்லுவாங்க. அது இறைநேச பெண்மணிகளுக்கு மட்டும்தான் அது கேட்கும். அப்ப அந்த அடிப்படையில அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய இறைநேச பெண்மணி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அப்ப அவர்களுக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சா. என்ன அசரீரி அப்படின்னா, இந்த குழந்தையை உலகத்தில் உள்ள அத்தனை கலாயுதங்கள், அத்தனை படைப்புகளுக்கும் சுற்றி வந்து காட்டுங்கள், முகம்மது பிறந்து விட்டார் என்பது எல்லா படைப்புகளுக்கும் அது அறிமுகமாகட்டும் என்பதாக ஒரு அசரீரி கேட்டது. அதற்கு பின்னால் குழந்தையை காணவில்லை. எல்லா படைப்புகளுக்கும் உலகம் முழுக்க சுத்தி என்ன பண்ணியாச்சு, காட்டிட்டு வந்து திரும்ப வந்து குழந்தை என்ன கொஞ்ச நாள் கழிச்சு ஷிஃபாவுடைய கையில் வந்தது என்பதாக வரலாற்றில் எழுதுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பிறக்கும் சமயத்திலே பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கப்புறம் ஆமினா அவர்கள் பால் கொடுத்தாங்க, கொடுக்கல அப்படின்லாம் கிடையாது, பால் கொடுத்தாங்க. ஆனா என்ன இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொழி திறன் நல்ல தெளிவா வரணும் அப்படிங்கிற அடிப்படையில அப்போ இருந்த கோத்திரத்தார்கள் சஅதியா அப்படின்னு ஒரு கோத்திரம் இருந்துச்சு. அந்த கோத்திரத்துல உள்ள எல்லா பெண்களும் ஆண்களும் ரொம்ப அரபியன் ஃப்ளூயண்டா, ரொம்ப அழகா நேர்த்தியா நிதானமா ரொம்ப சூப்பராகவே பேசுவாங்க. இந்த ஃபஸாஹத் இலக்கியம் சொல்றாங்க, அவ்வளவு இலக்கிய நயத்தோட பேசுவாங்க. அந்த சஅதியாவுடைய கோத்திரத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு பெண்மணி அவர்களிடத்தில் இந்த குழந்தை பால் குடித்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த கோத்திரத்துல உள்ள பெரும்பாலான பெண்மணிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, எங்க குழந்தை பிறந்தாலும், இந்த மக்களை மட்டும் இல்ல, எங்க குழந்தை பிறந்தாலும் பொதுவா போவாங்க. அந்த குழந்தையை எடுத்து ஒரு 6 மாசம் அளவுக்கு 8 மாசம் அளவுக்கு பால் கொடுத்து அந்த பால் கொடுத்ததற்கான சில காசுகளை வாங்கிட்டு போவாங்க. இது அவங்களுடைய நடைமுறை. அப்பதான் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு பால் முடி உறவு, அதாவது பால் ஊட்டிய தாய்,
ஆமினா வந்து முழுமையா இல்லை. ஆனா ஹலீமா என்ன செஞ்சிருக்காங்க, ரலியல்லாஹு முழுமையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களோடு இருந்திருக்காங்க. அப்ப ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வராங்க. ஹலீமா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மெலிந்த உடல், வரலாறு எழுதுறாங்க, ரொம்ப மெலிந்த உடல், அந்த அளவுக்கு பால் சுரக்காத மார்புகள், அவங்களுடைய கழுதை நொண்டி கழுதை. அந்த அவங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வராங்க, நிறைய பேர் வந்தாங்க, இவங்களும் வந்தாங்க. இவங்களோடு வந்த நபர்கள் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாமே பால் உண்டு, அதாவது வாடகை தாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, செவிலி தாய்ன்னு சொல்லுவாங்க. பால் கொடுத்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழமை இருந்துச்சு அரபு உலகத்துல. இப்போ ஒரு சில இடங்கள்ல அது இருக்கு. சரி, அப்போ எல்லாம் நிறைய பெண்கள் வந்தாங்க. எல்லாருமே வந்தவங்க எல்லாமே ஆமீனாவுக்கு கொல்ல கொடுத்துருக்கான்னு சொல்லி அப்படி தூக்கி பார்த்தாங்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை. பார்க்கும்போது எல்லாம் பேசுற அந்த வார்த்தைகள், இப்படி ஒரு அழகான குழந்தை, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாமே தூக்கி பார்த்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்படி கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு தந்தை இருக்கா? இல்ல, தந்தை இல்லையா? அனாத பிள்ளையா இது? அனாத பிள்ளையா இருந்தா அந்த அளவுக்கு காசு வாங்க முடியாதுன்னு சொல்லி தூக்குனதோட அப்படியே கொஞ்சிட்டு வச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்களா. அல்லாஹ்வுடைய நாட்டில் எத்தனை பெண்கள், எத்தனை செவிலித்தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை குழந்தை பருவத்தில் தூக்கி இருந்தாலும் ஹலீமா வந்து தூக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா ஹலீமா ரொம்ப வெளிந்த தோற்றத்துல அப்படி வராங்க. எல்லாருமே வந்துட்டு குழந்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஹலீமா மட்டும் இருக்காங்க. அங்க ஹலீமா மட்டும் பாக்கியா இருக்காங்க, இங்க ரசூலுல்லாஹ் மட்டும் பாக்கியா இருக்காங்க. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறா பாருங்க இந்த நிகழ்ச்சியை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்காங்க, ஆமீனா இருக்காங்க, வந்து பேசுறாங்க. ஹலீமா, உங்களுக்கு பிறந்த பிள்ளை? ஆமா, என்னுடைய பிள்ளைதான், ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி. அப்ப ஹலீமா அப்படி தூக்கி, சரி வேற எந்த குழந்தையும் இல்லை, இந்த குழந்தை இல்லைன்னா வெறுமனே வெறுங்கையை வீசிட்டு செய்ய முடியாது, நம்முடைய ஊருக்கு போக முடியாது, இந்த குழந்தைக்கு சொற்பமான காசு இருந்ததாங்க, பரவாயில்ல நான் கொண்டு போய் பால் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்ப அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஹலீமாவே சொல்றாங்க, வரலாற்றுல எழுதுறாங்க, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முகம்மது என்ற அந்த அற்புதமான குழந்தையை எடுத்து என்னுடைய மார்பு கிட்ட வச்சேன், அப்ப எனக்கு பால் சுரந்தது அப்படின்றாங்க. வரலாற்றுல எப்படி எழுதுறாங்கன்னா, உண்மையா சொல்ல போனா ஹலீமா ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுக்கல, ஹலீமாவுக்கே பால் கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறாங்க. அந்த அளவிற்கு. அப்போ அந்த முகம்மது என்ற அந்த குழந்தையை என்னுடைய மார்போடு இணைத்தேன், அணைச்சு வைக்கும் பொழுது என்னுடைய மார்பில் பால் சுரந்தது, அதற்கு பின்னால் அந்த பாலை முகம்மது என்ற குழந்தைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு ஹலீமா சொல்றாங்க. நாங்க வந்த கழுதையை பத்தி பேசுறாங்க. அது ஒரு நொட்டி கழுதை, ரொம்பவே பொறுமையாக நகரக்கூடிய அந்த கழுதை. ஆனா ரசூலுல்லாஹை என்னோடு நான் இணைத்ததற்கு பின்னால் எனக்கு எப்படி ஒரு வகையான என்னுடைய உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்ததோ, என்னுடைய நொண்டி கழுதை மற்ற கழுதைகளை விடவும் மிக வேகமாக நடக்கக்கூடிய கழுதையாக மாறியது என்பதாகவும் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். இதெல்லாமே பிறந்து அவர்கள் கொஞ்ச காலத்துல அவர்கள் மூலமா நடந்த மிகப்பெரிய அற்புதங்கள். இப்படி பேசிக்கிட்டே போலாம். தொடர்ந்து நிறைய அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டது எல்லாத்துக்குமே வரக்கத்தை கொடுத்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹும் குர்ஆனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குர்ஆன் தன்னை சுற்றி உள்ள அத்தனை நபர்களுக்கும் அது சிறப்புனதா கொடுக்கும், யாருக்கும் இந்த கசனை கொடுக்காது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் சிறப்பு ரமலானுடைய மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவும் சிறப்பு லைலத்துல் கத்ர். குர்ஆன் இறக்கப்பட்ட இடமும் சிறப்பு மக்காவும் மதீனாவும். குர்ஆன் இறக்கிய நபரும் சிறப்பு, அது கொண்டு வந்து சேர்த்த மலக்கும் சிறப்பு சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபியின் சிறப்பு சய்யிதுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட மொழியும் சிறப்பு அரபி மொழி. இப்படி குர்ஆன் தன்னை சுற்றி உள்ள அத்தனை நபர்களுக்கும் எப்படி சிறப்பை கொடுக்கிறதோ, தன்னை சுற்றி உள்ள அத்தனை நபர்களுக்கும் பரக்கத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய நபர்களாக வாழ்ந்தவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் நிகழ்த்திய, ரசூலுல்லாஹால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் ஏராளம். மிஅராஜ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மனிதரால் கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மிஅராஜை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார் என்பது. இப்படி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முல்லா அலியுல் காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் தன்னுடைய கிதாபில் ஒரு செய்தி எழுதுறாங்க. உலகத்தில் இருந்த, இருக்கிற, வரப்போகிற எல்லா தண்ணீர்களை விட
மிக சிறப்பான ஒரு 3 தண்ணீர்கள் இருக்கிறது. அதில் முதல் தண்ணீர் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ்நீர். அவர்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த உமிழ்நீர் முபாரக்கான. இரண்டாவது தண்ணீர் அல்லாமா முல்லா அலியுல் கரமத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கையினுடைய விரலின் நுனியிலிருந்து வந்த அந்த தண்ணீர். இது இரண்டாவதாக சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, நாளைய மறுமையில் அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. கௌசர் என்ற ஒரு நீர்த்தடாகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு நாளைய மறுமையில் கொடுக்கப்படும் அந்த நீர். இது மூன்றாவது சிறப்பை பெறுகிறது. இந்த 3 நீரை குறித்து முல்லா அலியுல் கரீம் அவர்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தை என்னவென்றால், இந்த 3மே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு தொடர்புடையது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ்நீர் செய்த நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. கைபருடைய போர், நாளைக்கு காலையில கைபருடைய போர் தொடர்ந்து நிறைய நாட்கள் நடந்தது. அதுல நாளைக்கு கடைசி நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய இரவு உட்கார்ந்து பேசுறாங்க எல்லா சஹாபாக்கள்கிட்டையும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை ஃபஜ்ர் முடிஞ்ச உடனே உங்களில் ஒருவரிடத்தில் நான் கைபருடைய அந்த போருக்கான கொடியை கொடுப்பேன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா யார் அந்த கொடியை வைத்திருக்கிறாரோ அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னோன்னு எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம், நம்ம கீழே கொடுப்பாங்களோ, நம்ம கீழே வந்துருவோம், நம்ம கீழே கொடுத்தா நல்லா இருக்குமே இப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. எல்லாம் இரவு தூங்கியாச்சு. ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகை முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஐன அலி, அலி எங்கே ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இப்ப சஹாபிகள் சொன்னாங்கல்ல, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு என்னன்னு தெரியல, கண் வலியா இருக்கு, ரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண் நோயால் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு அலியை கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அவர்களுடைய கண்களிலே தடவினார்கள். அலி சொல்றாங்க, எனக்கு இப்படி ஒரு வலி ஏற்பட்டதாக எனக்கு தெரியவே இல்லை என்பதாக அலி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த சபையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ்நீர் செய்த அற்புதங்கள் ஏராளம். நிறைய சஹாபிகளுக்கு மருத்துவ மிகப்பெரிய மருந்தாக இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா வரலாற்றில் வருது, குறைவான உணவுகளும் குறைவான தண்ணீர்களும் இருக்கும் நேரத்தில் நிறைய நபர்கள் இருப்போம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ்நீர் செய்த அற்புதத்தில் அதனுடைய வழக்கத்தின் காரணமாக எத்தனை நபர்கள் இருந்தாலும் அந்த குறைவான தண்ணீரை கொண்டு நாங்கள் பருகியிருக்கிறோம் என்பதாக நிறைய வரலாற்றுல சொல்லுவாங்க. ஹுதைபியா அப்படின்னு ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஹுதைபியா அப்படிங்கிற இடத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் சஹாபாக்களுடைய கூட்டத்தை கூட்டு போனாங்க. ஒரு ரிவாயத்துல ஒரு அறிவிப்புல வருது 1400 வருது, இன்னொரு அறிவிப்புல 1500 வருது. கிட்டத்தட்ட 1500 சஹாபாக்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கினாங்க. தண்ணீர் இல்லாத ஒரு பகுதி. அப்ப ஜாபீர் இப்னு அப்துல்லா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, யார் சொல்றா தண்ணி இல்லை, கொஞ்சமான தண்ணி விடுகிறது சொல்லலது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிதளவு தண்ணீர் இருக்கிறது யார சொல்றா, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கொஞ்ச அளவு தண்ணியை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து தன்னுடைய முபாரக்கான 2 வரலாறு வருது, தன்னுடைய விரல்களை கையை நுழைத்தார்கள் அப்படின்னு வருது, அதில் சிறிது உமிழ்ந்தார்கள் அப்படின்னு வருது. எப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கையோ அல்லது உமிழ்நீரோ அது பட்டதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1500 சஹாபாக்கள் குடிச்சிருக்காங்க, உணவு செஞ்சிருக்காங்க. அது தேவைப்பட்ட அளவிற்கு அதை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஹுதைபியாவுடைய அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான கவனம் என்ன அப்படின்னா, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழ்நீர் செய்த மிகப்பெரிய அதிசயம் இதெல்லாம். எந்த அளவுக்கு அப்படின்னா தொடர்ந்து நிறைய வரலாற்றில் இருக்கு. பத்ருடைய களம் மிக ரொம்ப அற்புதமான ஒரு போர். பத்ருடைய போர்ல ரிஃபாஹா ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகள் அவங்களை அடிச்சுட்டாங்க. சரியா எங்க அடிச்சாங்க அப்படின்னா கண்ணுடைய பகுதியில அடிச்சுட்டாங்க. அடிச்ச உடனே கண் அப்படி கலந்து கையில வந்துருச்சான். அந்த கண் மணி இருக்குல்ல, அதாவது அந்த குண்டுமணி அப்படியே கையில வந்துருச்சான்.
அந்த கடந்த கண்ணோட போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்துல இருந்தாங்க. யார சொன்னா என்னுடைய கண்ணில் அடிபட்டு என்னுடைய கண்ணே கலண்டு வந்துருச்சுன்னு ரிஃபாஅ ரலியல்லாஹு சொல்லும் பொழுது அந்த கண்ணை அப்படியே எடுத்து அவர்களுடைய கண்ணுக்குள் வைத்து அந்த கண்ணுடைய இடத்தில் வைத்து தன்னுடைய உமிழ்நீரை தடவினார்கள். கண்ணுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சா கூட அப்படி ஒரு பவர் வராது. ரிஃபானா சொல்றாங்க, அதற்கு பின்னால் எனக்கு கண் மங்கவே இல்லை. வஃபாத்தாகிற வரைக்கும் எனக்கு கண் பார்வை மட்டும் எந்த பலகீனம் அடையில காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் பட்டதின் காரணமாக என்னுடைய கண்ணுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விட்டார் என்பதாக சொல்லுவாங்க. அதே தொடர்ந்து அவதற்காலத்துல உக்காஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வாலும் உடைக்கப்பட்டது, அவர்களுடைய கையும் வெட்டப்பட்டது. உடைந்த அந்த வாளோடும் வெட்டப்பட்ட அந்த கையோடும் இந்த ரெண்டத்தையும் எடுத்துட்டு வராங்க. யார சொல்லலாம், என்னுடைய கையை வெட்டிட்டாங்க, என்னுடைய வாழும் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே தங்களுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அவர்களுடைய வெட்டப்பட்ட கையினுடைய பகுதியில வைக்கிறாங்க. கை அப்படி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை போன்று மாறியது. அப்படி ஒரு அழகான ஒரு கையாக மாறியது. என்னுடைய வாழை உடைச்சிட்டாங்க யார சொல்லும் போது அருகில் இருந்து ஒரு கட்டை எடுத்து கையில கொடுத்தாங்க. மிகப்பெரிய அற்புதம். அந்த கட்டை எடுத்து கையில கொடுத்தாங்க. அந்த கட்டை எப்படி மாறுச்சுங்கிறத முகாஷா சொல்றாங்க. அது வெறும் கட்டை இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கைப்பட்ட அந்த கட்டை வாளாக மாறியது, வெள்ளை நிற வாளாக கூர்மையாக மாறியது. அந்த வாளுக்கு பேர் அல்-அவுன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா பெரிய அற்புதமா எல்லா சாமிகளும் கையில வாளை வச்சுட்டு போர் செய்யறாங்க. முகாஷா ரலியல்லாஹு அவங்க எந்த எதிரியை நோக்கி அந்த வாளை வீசினாலும் அவர்களை வெட்டிட்டு அந்த வாள் அப்படி ரிட்டர்ன் வந்துடுவான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாளாக மாறியது. ஒரு கட்டை போன்ற ஒரு வெண்ணிற வாளாக அது மாறியது என்பதாக எழுதுவாங்க வரலாற்றுல. அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் கலந்து கொண்ட அத்தனை போர்களிலும் எல்லா சாமிகளும் கேடயமும் அந்த வாழம் எடுத்துட்டு போடுவாங்க. ஆனா இவங்க அந்த கட்டையை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அந்த பூமராங்க மாதிரி எங்க வீசுறோமோ வீசப்பட்ட இடத்தை நோக்கி போயிட்டு அதை ரிட்டர்ன் வந்துருமா. இப்படி ஒரு அற்புதமாக அது மாறியது. அதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கரப்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. இப்படி பல்வேறு அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உமிழில் நிகழ்த்திய அற்புதங்கள். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் மேல பட்ட அந்த ஆடையில் செய்யக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருந்துச்சு. ஜாபீர் இப்னு அப்துல்லா அவங்க கிட்ட ஒரு சுஃப்ரா துணி இருந்துச்சா. சுஃப்ரா உங்களுக்கு தெரியும், அந்த சுஃப்ரா துணியில வச்சுன்னா உணவுகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சுஃப்ரா துணி அழுக்கான உடனே நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க. பொதுவா நெருப்புல தூக்கி போட்ட உடனே ஒரு துணி என்ன வாங்கணும், அது எரியணும், அது கரியணும். நெருப்புல தூக்கி போட்ட உடனே ஏதோ புத்தாடை மாதிரி அதை வெளியே வந்துருவான், புதிய ஆடை மாதிரி வெளியே வருவான். இத ஒரு சில மனிதர்கள் கேட்டிருக்காங்க, மற்ற சாபங்களை கேட்டிருக்காங்க, அது எப்படி ஜாபீரே, ரொம்ப அதிசயமா இருக்கு. ஒரு ஆடை என்பது அழுக்கான உடனே அதை துவைப்பாங்க, நீ தூக்கி நெருப்புல போட்ட உடனே அது அப்படியே என்னவாயிருது, புத்தாடையாக வெளியே வருது. இது எப்படி கேட்கும் போது, இல்ல இந்த எனக்கு அப்படி ஒரு ஆற்றலோ அதிசயமோ கிடையாது. ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு, என்னுடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உணவு உண்ணுவதற்காக வந்தார்கள். சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த துண்டை கொடுத்த, பொதுவாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாய் குறைக்கிறது கை குறைக்கிறது துண்டு கொடுப்போம்ல, அப்படி இந்த துண்டை நான் கொடுத்தேன். அது கொடுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயையும் தன்னுடைய கையையும் என்ன செஞ்சாங்க, தொடச்சாங்க. அவர்களுடைய வாயிலிருந்து ஈரமும் கையிலிருந்து ஈரமும் பட்டதின் காரணமாக அதற்கு பின்னால் இந்த துணி எவ்வளவு அழுக்காக ஆனாலும் தூக்கி நெருப்புல போடுவேன், நெருப்புல போட்ட உடனே அது புதிதாக இடத்தில் வந்துவிடும் என்பதாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு சேர்ந்த அந்த பொருளை கூட நரக நெருப்பு தீட்டாது அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உம்மத்தார்களால நம்ம நரக நெருப்பு தீட்டிடுமா? அதே மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அவருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முபாரக்கான ஒரு முடிய பாதுகாத்து வச்சிருந்தாங்க. உம்மு சலமா அங்க மதீனாவுல யாருக்காவது ஒரு நோய், ஒரு கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னா உடனே சொல்லுவாங்களா, நீங்க உடனே உம்மு சலமா வீட்டுக்கு போங்க, அவங்க உங்களுக்கு சிகிச்சை செய்வாங்க அப்படின்னு. எல்லாம் மற்ற சாமிகளுக்கு உம்மு சலமா மிகப்பெரிய மருத்துவம் வரும் அப்படின்னு நினைச்சு போவாங்க. ஒரு மருத்துவம் இல்லை, மிகப்பெரிய அருமருந்து அண்ணல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முபாரக்கான முடி. நோய்வாய்ப்பட்டவங்க வருவாங்க, வந்த உடனே உம்மு சலமா எப்படி பார்ப்பாங்க. பார்த்த உடனே உம்மு சலமா அந்த வெள்ளி பாத்திரத்துல அந்த முடியை வச்சிருந்தாங்க. அந்த முடியை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சு தண்ணீரை ஊற்றி
அந்த தண்ணீரை குடிக்க வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஷிஃபாவின் தன்மை பரக்கத்தின் காரணமாக எல்லா நோய்களும் அது ஓடின்னு சொல்றார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரிலிருந்து துவங்கி அவர்கள் பயன்படுத்திய ஆடையிலிருந்து துவங்கி அவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது. இறுதியாக ஒரே ஒரு வரலாறுட நான் முடிச்சிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க. பிறப்பின் போது அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அவர்களுடைய உமிழின் மிகப்பெரிய அற்புதம், அவர்களுடைய முடி அற்புதம், அவர்களுடைய ஆடைகள் அற்புதம், இதெல்லாம் ஓகேதான். இப்படி ஒரு அற்புதமும் இருக்கு. உங்களை போன்று ஒரு வாலிப பெண் அல்லாமா அபு அப்துல்லா சுலைமான் இப்னு ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய இமாம். அவங்க ஒரு கூட்டத்தோட ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. போற வழியில தொழுகையுடைய நேரம். அந்த நேரத்துல தண்ணீர் தேடுறாங்க. அங்கங்க தண்ணி ஏதாவது இருக்கா இல்லையா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா ஒரு கிணறு கண்ணில் தென்பட்டுருச்சு. தென்பட்ட உடனே சரி அந்த கிணத்துக்கு போய் நம்ம தண்ணீரை இறைக்கலாம்னு போறாங்க. ரொம்ப ஆழமான ரொம்ப அடித்தட்டுல அந்த தண்ணீர் இருந்துச்சு. இவங்க ஜசூலி சொல்றாங்க, நாம எட்டி பார்த்தேன், ரொம்ப ஆழமா இருக்கு, என்னடா அப்படின்ட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இது எப்படி வாலி வச்சு இறைக்கிறது, ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொல்லி தயங்கிக்கிட்டே நான் இருந்தேன். எனக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருந்துச்சு. அப்ப அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்து ஒரு வாலிப பெண், ஒரு ஃபத்தாத் அப்படின்னு ஒரு வாலிப பெண் வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, என்ன இங்க நிக்கிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. இல்லவா, நான் இந்த மாதிரி உதவு செய்யணும், தண்ணீர் ரொம்ப அடியில கிடக்கு, தண்ணீர் மேல வந்தா நல்லா இருக்குமே, அதை எடுக்கணுமேன்னு சொல்லி நாங்க தயங்கிக்கிட்டு இருக்கோம் சொன்ன உடனே அந்த பெண்மணி அந்த கிணற்றுக்கு அருகில் போய் வாயில ஏதோ ஒரு முழுமுடுத்தாங்களாம். கொஞ்ச நாள் முழுமுடுத்துட்டு ஒரு எச்சி இப்படி துப்புனாங்க. துப்புன உடனே அதற்கு பின்னால் கீழே இருந்த அந்த தண்ணீர் மேல வரைக்கும் வச்சான். இந்த ஆவினா வரும்போது ஒரு தண்ணி வந்துச்சு, அதே மாதிரி மேல வரைக்கும் அந்த தண்ணி வந்துச்சான். இமாம் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களுடைய அந்த படையினர்கள், அவங்க கூட வந்த எல்லா தோழர்களும் எல்லாம் உதவு செஞ்சு முடிச்ச உடனே இமாம் ஜஸூலி கேட்டாங்கன்னா, அது எப்படிமா ஏதோ நீங்க முடங்கிக்கிட்டே உள்ள துப்புனீங்க, துப்புன உடனே கீழே இருந்து தண்ணி மேல வரைக்கும் வந்துச்சு, மிகப்பெரிய அதிசயமா இருக்குன்னு சொல்லும் போது, அப்போ உங்களை போன்ற ஒரு வாலிப பெண்மணி அவங்க சொன்ன வார்த்தை, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பேன். நான் ஓதிய ஸலவாத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் குறைவான பொருளாக இருந்தாலும் அதை நான் உமிழ்ந்து விட்டால் அதை அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிருவான்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலவாத்திற்கு இப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு பின்னால் ஸலவாத்தை தொகுத்து மட்டும் ஒரு கிதாப் எழுதினாங்க. அந்த கிதாபுடைய பேரு தலாயிலுல் கைராத் வ ஷவாரிகுல் அன்வார் ஃபீ திக்ரி ஸலவாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஸலவாத்துகள் அற்புதமான அத்தனை ஸலவாத்துகள் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு கிதாப் இமாம் ஜஸூலி எழுதிய கிதாப். அவங்க தானாக அந்த கிதாப் எழுதல, கண்ணால் ஒரு ஒரு காட்சியை கண்ட உடனே அப்ப ஸலவாத்திற்கு இப்படி இவ்வளவு பெரிய அற்புதங்கள் இருக்கா நிகழ்த்தி காட்டியது உங்களை போன்ற ஒரு பெண்மணி. எனக்கு தெரிஞ்சு இங்க கிணறு இருக்கா என்னன்னு தெரியல, ஸலவாத்து ஓதி எல்லாருமே ஆகவே துப்பிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தண்ணி இங்கே வந்துருச்சுன்னா திருத்தவங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. அப்படி எதுவும் தண்ணி தேவையில்லாத நேரத்துல மாணவிகள் போய் பண்ணுங்கம்மா, தயவு செஞ்சு டேங்க்ல போய் ஏதாவது பண்ணிக்கிட்டே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் திருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. தேவைக்கு மீறி தண்ணி வந்துருச்சு, சுல்தான்பேட்டையில வெள்ளங்கில்ல வந்துருச்சுங்கிற மாதிரி நியூஸ் வந்த போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நாம் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாராக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அற்புதங்களை நாமும் ஒரு முறையாவது கனவிலும் நினைவிலும் கண்டு கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூறி அந்த ஸலவாத்தின் மூலமாக நபிகள் நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெற்று கருணை நபியின் கரம் பிடித்து சுமணம் செல்லும் நல்ல வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.